அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற தேவ ஜனங்களாகிய உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மனிதர்களாகிய நம்ம தேவன் நம்மை செம்மையானவர்களாக நேர்த்தியானவர்களாக சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய சரீர உறுப்புகள், அவயவங்கள், நம்முடைய ஜீவன், இது எல்லாமே விசேஷமானது. எல்லாமே விலை மதிக்க முடியாதது. ஆனால் தேவன் படைக்கிறப்போ எல்லாமே பெஸ்ட்டாக தான் படைத்தார். நம்ம பெஸ்ட்டு. அல்லேலூயா. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நாம் அதை கெடுத்து விடுகிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நோய் பல விதங்களிலே நம்மை தாக்கும், நம்மை பாதிக்கும். உடனே நம்மை பாதிக்காதனால நமக்கு அது தெரியறதில்ல. உடனே நம்ம ஏதாவது செஞ்சால் உடனே நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதை செய்ய மாட்டோம். இப்போ நெருப்பு தொட்டால் உடனே என்ன பண்ணுது? சுடுது. சுடுதுன்னு தெரிஞ்ச உடனே நாம் இனிமேல் நெருப்பை தொடுவோமா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நெருப்பு தொட்டால் சுடுன்னு தெரிஞ்சதுனால அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தொட மாட்டோம். இப்போ பொய் சொன்ன உடனே நாக்கு ஏதாவது அழுகி கொஞ்சோண்டு விழுந்துரும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம்? பொய் சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம பொய் சொன்னாலும் நாக்குக்கு எதுவுமே ஆவறதில்லை. உடனே அது சிஸ்டம் எல்லாம் உடனே காட்டுறதில்லை. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்னதான் பொய் சொல்லக்கூடாதுன்னு போதிச்சாலும், வேதம் நமக்கு கற்பித்தாலும் சில வேளைகளில் பொய் சொல்லிடுறோம். பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, பாவம் செஞ்சதுனால உடனே தண்டனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். ஆனால் பாவம் செய்யறதுனால நமக்கு உடனே தண்டனை வராததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த தவறுகளை நம்ம தொடர்ந்து செய்து விடுகிறோம். அதனுடைய விளைவு நம்ம சரீரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஏதோ ஒரு வியாதியை, ஏதோ ஒரு தீர முடியாத கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அது நமக்கு வரும் பொழுது தான் நமக்கு தெரியுது, ஐயோ நாம் இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தெரியுது. அது எப்போ தெரியுதுன்னா, நோயும் உடனே தெரியறதில்ல, முத்துனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஆரம்பத்திலே தெரிஞ்சால் நம்ம சரி பண்ணிடுவோம். ஆரம்பத்திலே தெரியறதில்ல. பாருங்க, பாவம் செஞ்ச உடனே நமக்கு தண்டனை வராது எப்படியோ, அதே மாதிரி வியாதி வந்த உடனே நமக்கு தெரியறதில்ல, முத்துனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவன் நம்மை மேன்மை புரிந்தவர்களாய், விசேஷமானவர்களாய், நமக்கு விசேஷ உறுப்புகளை கொடையாய் கொடுத்திருக்கிறார். நாம் அதை அழித்து விடக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது. நம்முடைய பாவத்தினாலே அது கெட்டு போகுமானால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பாவ பரிகாரி ஆகிய இயேசு ஒருவரால் தான் அதை மாற்ற முடியும். அதனாலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு செய்தி அதுதான். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசு எப்படி இருக்கிறான்? எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். யாரு அழிக்கணும், யாரை கெடுக்கணும்,
யாரை விலை பண்ணணும், யாரை நாசமாக்கணும், யாருக்கு துரோகம் பண்ணணும், எப்படி அடித்தா அவங்க விழுவாங்க, எப்படி அவங்களை விழ செய்யணும் அப்படிங்கிறதுல பிசாசு அதிக கவனமுள்ளவனாய் செயல்படுகிறான். பிசாசு வேலை அதுதான். எந்த குடும்பமாவது சிரித்து மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருந்தால் பிசாசுக்கு பிடிக்காது. எந்த மாமியாரோ மருமகளோ சந்தோஷமாக பேசுனா பிசாசுக்கு பிடிக்காது. எந்த அப்பா மகனோ அல்லது அம்மா மகளோ மாமியார் மருமகளோ சந்தோஷமாக பேசுனா பிசாசுக்கு பிடிக்காது. நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தாலும் பிசாசுக்கு பிடிக்காது. அதனால அவன் யாரை விழுங்கலாமென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த சூழ்நிலையில் வேணும்னாலும் நம்மளை அவன் விலை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம சபைக்கு வருகிற விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். பைபிள் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக்கூடாது என்று எபிரேயர் 10:25 நாம் வாசிக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்லணும். சரி, நம்ம என்ன பண்ணுறோன்னா சபைக்கு போவதை சிலர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம். சபைக்கு போகாததுக்கு காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லலை. அப்படி சொன்னால் நாம் என்ன பண்ணலாம்? காரணம் சொல்லலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம சபை கூடுவதற்கான சபை கூடுதலை தவிர்க்காம இருக்கணும். சபைக்கு எப்பவுமே போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம முயற்சி எடுக்கணும். காரணங்களை நம்ம தேடக்கூடாது. அப்படி சாக்கு போக்கு சொன்னா அப்படின்னா அது நமக்கு அது பழக்கமாயிரும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் அப்படியே பழகிருச்சுன்னா அப்புறம் சபைக்கு போகிற எண்ணத்தை பிசாசு என்ன பண்ணிடுவான்? நம்ம மைண்டில் இருந்து எடுத்துருவான். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. தேவனுடைய பாதுகாக்கிற கரம் நம்ம எப்பொழுதும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. நம்ம தேவ கட்டளை மீறும் பொழுது பிசாசனுடைய என்னன்னா நம்மளை சபைக்கு போகாதனால யாரும் ஒன்றும் உடனே கெட்டு போகிறதெல்லாம் இல்லை. சபைக்கு வரலைன்னா ஏதாவது உடனே தண்டனை எதுவும் வந்துடுமா? பாஸ்டர் ஏதாவது அடிச்சிருவாரா? அப்படி அடித்தா வேற எத்தனையோ சர்ச் இருக்கு. அப்படி அல்ல. நம்ம சர்ச்சுக்கு போகாததுனால, ஆராதனைக்கு போகாதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவனுடைய அன்பை விட்டு தேவனுடைய பாதுகாப்பை விட்டு நாம் விலகுகிறோம். நம்ம கீழ்ப்படியும் போது தான் நமக்கு ஆசீர்வாதம். இப்போ தேவன் நம்மை பாதுகாக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு ஒரு சில காவலாளிகளை பாதுகாப்பாக வைக்கிறாங்க. இவங்களை பார்த்துக்குங்க, வெளியில் போனால் இவங்களுக்கு ஆபத்து, இவங்களை பார்த்துக்குங்க, பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளை சுற்றிலும் போலீஸ் படம் நிற்கிது. நான் என்ன பண்ணுறேன்? என்னை சுற்றி போலீஸ் படம் நிற்கிது. நான் என்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க ஏங்க வெளியில் போகாதீங்க உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இல்லை அது நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நான் வெளியில் போகிறேன். நீங்கள் இந்த எங்கள் பாதுகாப்பில் இருந்தால் தாங்க நாங்கள் கவனிக்க முடியும், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும், உங்களுக்கு நிறைய ஆபத்துன்னு இப்போ அரசாங்க உத்தரவு போட்டிருக்கு, நாங்கள் பாதுகாக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இரவில் காவலாளிகளுக்கெல்லாம் அது அவர் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, நான் போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு போகிறேன். எங்கேயாவது போயிட்டு வர்றேன், அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இரவில் போகிறேன், பகலில் போகிறேன், எப்போவுமே அவங்கள மதிக்காமல் என் இஷ்டத்துக்கு போகிறேன். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லுவாங்க, அவர் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறது இல்லைங்க, எப்பவுமே எங்கள் பாதுகாப்பு வளையத்தில் அவர் இருக்கிறது இல்லை. சப்போஸ் அவர் எங்காவது போய் அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா மேலதிகாரிகள் யாரை கேட்பாங்க? எங்களை தான் கேட்பாங்க. ஆயினால நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுறோம், அவர் நம்ம பாதுகாப்பில் இல்லை,
அவருக்கு ஆபத்து வராதுன்னு அவர் தைரியமாக இருக்காரு, அவருக்கு பாதுகாப்பு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க காவலாளிகள். உடனே அரசாங்கம் என்ன பண்ணும்? சரி அப்படின்னா நீங்கள் என்ன வார்னிங் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்க வார்த்தையை கேட்காதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இத்தனை நாள் எங்கே வேணும்னாலும் போயிட்டு வர்றோம், எது வேணும்னாலும் பண்ணுறோம், எதுவும் ஆபத்து இல்லைங்கிற துணிவில் நாம் போவோம். ஒருவேளை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக ஆபத்து தராத நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பாதுகாப்பை எப்படியாவது நீக்கிட்டா போதும், அவன் ஈஸியாக என்ன பண்ணிடுவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது நம்ம தெரியல. ஈஸியாக அவங்க நம்மளை அழிச்சிடலாம், நமக்கு என்ன தீங்கு வேணும்னாலும் செய்யலாம். பிசாசு அப்படிதான். அவன் நேரடியாய் நம்மை தாக்குவதில்லை, நமக்கு இருக்கிற பாதுகாப்பை அவன் நீக்கி போட பார்க்கிறான். நமக்கு இருக்கிற தேவனுடைய காவலை, தேவனுடைய பாதுகாப்பை அவன் நீக்கிறவான். எப்போ பாதுகாப்பு நீங்கும் அப்படின்னா, நாம் கீழ்ப்படியாத போது, நாம் பாவம் செய்யும் போது, நாம் மீறுதலுக்கு உட்படும் பொழுது, நாம் தேவனை தேடாத போது, நாம் ஜெபிக்காத போது, நாம் வேதம் வாசிக்காத போது, நமக்கு இருக்கிற பாதுகாப்பை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுகிறோம்? இழந்து விடுகிறோம். நமக்கு இருக்கிற பாதுகாப்புக்குள்ள நம்ம இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக, நமக்கு அது தெரியறதில்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்து விடுகிறோம். அதுக்கப்புறம் பிசாசு என்ன பண்ணுவான்? ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணிடுவான், ஈஸியாக நம்மளை விளை வச்சிருவான். இன்னொன்று என்ன தெரியுமா? நம்மளை குற்றப்படுத்தியே விளை வச்சிருவான். நீ சர்ச்சுக்கு போகலையல்ல, இது பாவம் தானே, நீ பாவம் செஞ்சிட்டியல்ல அப்படின்னு அவன் சொல்லுவான். நமக்கு உள்ளத்தில் என்ன இருக்கும்? ஆமாம், நானும் தான் இத்தனை நாள் போகல, ஆமாம் அது பாவம் தான். அப்போ இனிமேல் மட்டும் நீ போனால் உன்னை ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? இனிமேல் மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்குவாரா அப்படின்னு சொல்லி நம்மளை விளை செஞ்சிருவான். நீ பாவம் செஞ்சியல்ல, அன்னைக்கு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சியல்ல, ஒரு விபச்சாரம் செஞ்சியல்ல, நீ ஒரு துரோகம் செஞ்சியல்ல, இது தப்பு தானே. நம்ம உள்ளத்தில் என்னன்னு சொல்லு? ஆமாம் தப்பு தான், சவறு தான் செஞ்சிட்டேன். அப்போ நீ எப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? உனக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு சொன்னால், நம்ம பாவம் செஞ்சதுனாலே நம்ம உணர்வு என்ன வரும்? ஆமாம், எனக்கு இனிமேல் நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகிற, நீ எதுக்கு வேதம் வாசிக்கிற, நீ எதுக்கு ஜெபம் பண்ற, உனக்கெல்லாம் இது ஆகாது அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான்? உள்ளத்தில் தூண்டுவான். அப்புறம் நம்ம அது ஆமா அப்படின்னு நினைப்போம். இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? மற்ற சக விசுவாசிகள் மேலு குறைகளை சொல்ல செய்வான். பார்த்தியா, அவன் அப்படி பண்ணான் தெரியுமா, இவன் இப்படி பண்ணான் தெரியுமா, அவன் என்ன யோக்கியமா, இவன் என்ன யோக்கியமா, யாரு ஒழுங்கா இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒழுங்கா இல்லையல்ல, நீ எப்படி ஒழுங்கா இருக்குன்னு நினைக்கிற, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி கட்டுத்திட்டத்தில் இருக்கிற, இப்படி உணர்வுகளை கொடுத்து நம்ம எப்படி ஆகலும் விளை செய்வது தான் அவனுடைய திட்டம். எப்படி ஆகலும் விளை செய்யணும், நம்முடைய பாதுகாப்பை நாம் இழக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழுந்து போகாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஒருவேளை நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் தவறு செய்திருப்பீர்களானால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிருப்பீர்களானால், தேவ வார்த்தைகளை மீறி நடந்திருப்பீர்களானால், தேவனே நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னியும், நான் உம்முடைய பிள்ளை, என்னை ஏற்றுக்கொள்ளும், மீண்டுமாய் தேவ ஆவியினாலே என்னை பலப்படுத்தும், என் பாவங்களற என்னை சுத்திகரியும், கழுவும் அப்படின்னு ஜெபம் பண்ணி நாம் அறிக்கை செய்து விட்டு விட்டால் தேவன் நம்ம மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை பிசாசு எப்படியும் நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் தேவன் நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை மட்டும் இந்த நாளில் நான் வேத வசனத்தின் மூலமாக சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவன் நம்மை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. நம்ம அவருடைய பாதுகாப்பை மீறி போறது நம்முடைய தவறு தான். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய், அவருடைய வளையத்துக்குள்ளாய் இல்லாம மீறி போறது நம்முடைய தவறு தான். ஆனா தேவன் நம்மை பாதுகாக்கிறார்.
கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் எத்தனையோ முறை நான் உங்களை கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தேன், அழைத்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போனது. கோழி ஒரு கழுகோ வெசாலோ அல்லது வேறு எந்த பறவையோ தன்னுடைய குஞ்சுகளை தூக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அது என்ன பண்ணும், தன்னுடைய செட்டைகளின் கீழே ரெக்கைகளின் கீழே பாதுகாக்கும்படியாக கூவி கூவி அழைக்கும். ஏதாவது காக்காவோ குருவியோ ஏதாவது பறந்து வந்ததுன்னா உடனே கத்தும், ஒரு அபாய குரல் இடும். எல்லா குஞ்சுகளும் ஒடியாந்து என்ன பண்ணிக்கும், ரெக்கைக்குள்ள புகுந்துக்கிட்டா அந்த குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு. அந்த ரெக்கைகளில் செட்டைகளின் கீழே தஞ்சம் அடையாது அந்த குஞ்சுகளுக்கு ஆபத்து. அந்த ரெக்கைகளில் தஞ்சம் அடையலைன்னா உடனே ஏதாவது ஒரு பறவை அதை என்ன பண்ணிடும், தூக்கிட்டு போய் அங்கே போய் நல்லா வளர்க்குமா? ஹலோ, ஏதாவது ஒரு பறவை தூக்கிட்டு போய் உங்கள் அம்மாவை விட நான் பாதுகாப்பாக வளர்க்குறேன் அப்படின்னு வளர்க்குமா? போய் கழுத்து காது வயிறு எல்லாம் கிழிச்சு துண்டம் துண்டமாக சாப்பிட்ரும். தேவன் எப்பொழுதும் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார், எப்பொழுதும் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இது சீரிய தேசத்து ராஜா ஒருவன் இஸ்ரவேல் தேசத்தின் மேலே படையெடுக்கும்படி, இஸ்ரவேலை எப்படியாகிலும் தன்வசப்படுத்தும்படி அநேக முறை அவன் வலை விரிக்கிறான், தந்திரம் பண்றான். பல இடங்களிலே அவன் பதிவிருக்கிறதுனா என்ன அப்படின்னா, தன்னுடைய படைகளோடு தன்னுடைய ரதங்களோடு போய் ஒரு இடத்துல தங்கி பதுங்கியிருப்பாங்க, மறைவிடமா ஒளிந்திருப்பாங்க. அந்த இஸ்ரவேல் ராஜா அந்த பகுதியில் வந்துட்டா உடனே நினைக்காத நேரத்தில் போய் அந்த ராஜாவை பிடிச்சி அடிச்சு அவன் கைதி ஆக்கிட்டா அந்த தேசத்தை சொந்தமாக்குவாங்க. இது ராஜாக்களின் நாட்களிலே அப்படி இருந்தது. ஒரு தேசத்துக்கு படையெடுத்துட்டு போய் ஜனங்களெல்லாம் அடித்து வதம் பண்ணி ஆளுகையை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த தேசத்து ராஜாவை பிடிச்சிட்டா மற்ற எல்லாமே ஈஸியாக பிடிச்சிடலாம். இன்னைக்கும் கூட நம்முடைய மனது, நம்முடைய எண்ணத்தை பிசாசு தன்வயப்படுத்திட்டானா நம்முடைய சரீரம் எல்லாமே அவ்வளோதான். நம்ம எண்ணம் மட்டும் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருச்சுன்னா போதும், மற்ற சரீரம் எல்லாமே பிசாசு சொன்னது தான் கேட்குமோ ஒழிய ஆண்டவர் சொல்றது நம்ம காதில் ஏறவே ஏறாது, நம்ம மனதுக்கு போகவே போகாது. எப்பவுமே பிசாசு என்ன சொல்லுகிறானோ அதுதான் கேட்கும். பிசாசு சொல்லுவான், உன் திறமை, உனக்கு நல்ல அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நீ பேசினா எல்லாருமே கேட்குறாங்க, உன் திறமையில நீ எதை வேணும்னாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம தேவ பலத்தை நம்பவே மாட்டோம், நம்முடைய திறமையை தான் நம்புவோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என் திறமை, என் பேச்சு, என் பலன், என் அறிவு, நீ நல்லா அழகா இருக்கிறன்னு பிசாசு நம்மள மைண்டை தூக்கி விட்டுருவான். நீ அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அவ்வளவுதான், நம்ம அழகுலேயே பெருமைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நான் எப்படி அழகா இருக்கிறது, என்னை விட எல்லாருமே அசிங்கம் தான், நான் ஒருத்தன் தான் அழகா இருக்கிறேன். எங்க போனாலும் எங்க நின்னாலும் என்னை விட அவன் எப்படி இருக்கா அப்படிதான் பார்க்க தோணுமா தவிர, நான் தேவனுடைய படைப்பு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அழகா இருந்தாலும் அழகில்லைனாலும் நான் எப்படி இருந்தாலும் என் தேவன் எனக்காக ஜீவனையே விட்டார், அவர் பெரியவர் என்பதை நாம் மறந்துடுவோம். நம்ம என்னத்தை அப்படியே மறந்துடுவோம், டோட்டலாக மறந்துடுவோம். சில சமயத்தில் நம்முடைய படிப்பை பற்றி அப்படியே தூண்டி விட்டுருவான், நீ பயங்கரமான படிப்பாளி, உன்ன மாதிரி யார் படிச்சிருக்கான் அப்படின்னு. எங்கே போனாலும் நம்முடைய படிப்பு தான் மேன்மையாக நினைப்போம். அரசியல், சமூகம், உறவினர்கள் அவங்கெல்லாம் பாராட்டுறப்ப நமக்கு அவங்க தான் பெருசான்னு தெரியும், அரசியல்வாதிகள் பெருசா தெரியும். உண்மையாலுமே இவர்கள் யாருமே
நம்ம கீழ்த்தட்டு நிலைமையில் இருக்கிறப்போ நம்ம தேடி வரல, நம்மளை அரவணைக்கல, நம்ம யாருமே நேசிக்கல. இயேசு ஒருவர் தான் நம்ம மேல அன்பு வைத்து நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். பாருங்க, அவருடைய அன்புக்கு பாத்திரவானா இருக்க வேண்டிய நம்ம அவரை மட்டும் மறந்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே நம்ம முக்கியத்துவமா இருப்போம். ஐயோ, நான் இல்லைன்னா என் சொந்தக்காரங்க என்ன, நான் தான் என்னதான் மெயினாக வச்சிருக்காங்க, நான் அங்கே இருக்கணுங்க. நீங்க ஒண்ணுமே இல்லாதப்போ அந்த சொந்தக்காரங்கெல்லாம் உங்களை மேன்மையா நினைச்சாங்களே, இன்னைக்கு ஒரு வேளை மேன்மையா நினைக்கலாம். ஏன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்தின தேவன் இருக்கிறார். பாருங்க, தேவன் மேல நம்ம அன்பு வைக்காம உலகத்தின் மேல அன்பு வைக்கிற அந்த சூழ்நிலைக்கு நம்மை தள்ளிடுவான் பிசாசு. இங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அந்த சீரியா தேசத்தினுடைய ராஜா இஸ்ரவேலை எப்படி ஆகலும் சிறைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பதிவிருக்கிறான், மறைந்திருக்கிறான், ஒளிந்திருக்கிறான். பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறானே, அதே மாதிரி இந்த சீரியா தேசத்து அரசன் எப்படியாகிலும் இஸ்ரவேல் தேசத்தை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறான், பதிவு இருக்கிறான். அங்க வசனம் பாருங்க, 6வது வசனம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் இருங்க 8வது வசனம் பாருங்க. அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். யார் ஆலோசனை பண்றது? சீரியா ராஜா. எங்கெங்க நம்ம பதிவு இருக்கலாம், எங்கெங்க பாளையம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஆலோசனை பண்றான். ஆனா அந்த ஆலோசனைகளை தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசா அறிந்து கொண்டு அவன் என்ன பண்றான், இவனுடைய ராஜாவுக்கு அதை சொல்றான். பாருங்க, தேவ ஊழியக்காரன் எலிசா ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றான். இங்கெல்லாம் போகாதீங்க, இங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்க, இப்படி எல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்றான். அந்த ராஜா அதை அப்படியே கேட்டு நடந்தான். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வாழ வேண்டிய வழிகளை உங்கள் சபை போதகர் அல்லது வேதாகமம் உங்களை எச்சரிக்கும் பொழுது நீங்கள் அதன்படி வாழ்வீர்களானால் நீங்கள் சத்துருவனுடைய எல்லாவித வலைகளுக்கும் எல்லாவித அவனுடைய அவன் விரித்திருக்கிற வலைகளுக்கும் நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள், அவனுடைய கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். ஆனா இந்த இஸ்ரவேல் ராஜா அப்படியே கேட்டான். எலிசா எங்க போக கூடாதுன்னு சொன்னாலும் போக மாட்டான். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அங்கு உனக்கு விரோதமாய் பதிவு இருக்கிறான், பாளையம் இறங்கி இருக்கிறான், கண்ணி பிடிச்சிருக்கிறான், நீ போனா உனக்கு ஆபத்துன்னு சொன்னா அது இஸ்ரவேல் ராஜா அப்படியே கேட்டு தன்னை காத்து கொண்டான். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் உங்களை காத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதினாலே சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. வசனத்தின்படி நாம வாழும் பொழுதுதான் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது. பாருங்க, நம்ம வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். 9வது வசனம் பாருங்க. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் எலிசா இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்படி சொன்னா அதை அப்படியே கேட்டான் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படியே அநேகம் தரை தன்னை காத்து கொண்டான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். நிறைய டைம் அவன் பதிவு இருக்கிறான், நிறைய டைம் அவனை எப்படி ஆகலும் அழிக்கணும்னு நினைக்கிறான்.
அத்தனை தடவும் தேவனுடைய மனுஷன் எச்சரிக்கிறான். அத்தனை தடவும் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு தன்னை காத்து கொண்டான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாவத்திற்கு இடம் கொடாதபடி தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் உங்கள் சரீரங்களை காத்துக்கொள்வீர்கள், உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்வீர்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். எந்த தீங்கும் உங்களை அணுகவே அணுகாது. கொஞ்சம் கஷ்டம்தான். சில சமயம் நம்முடைய மனசு மாம்சம் எல்லாம் தப்பு பண்ண நம்மளை தூண்டும். ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம். ஆனா தேவ வார்த்தைகளின்படி நம்ம வாழும் பொழுதுதான் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். நாம் அழிவதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. நம்மை கொண்டு இந்த உலகத்திலே பெரிய சாதனைகளை செய்வதற்காக நாம் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை தேவன் இந்த பூமியிலே படைத்திருக்கிறார். ஏற்கனவே நம்ம பாவத்தில் விழுந்து அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். இயேசுவின் அன்பு நம்மை அதிலிருந்தெல்லாம் நம்மை மன்னித்து கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய மனுஷனாய் நம்மை பிரகாசிக்க செய்திருக்கிறது. மறுபடியும் நாம் அப்படியே வாழ்வோமானால் நம்ம அழிந்து போவோம். இங்க பாருங்க, அந்த சீரியா தேசத்து ராஜாவுக்கு அவனுடைய எல்லா தந்திரத்திற்கும் தேவன் இஸ்ரவேலின் ராஜாவை தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலிசாவின் மூலம் காப்பாற்றி வந்தார், பாதுகாத்து வந்தார். அந்த கடைசி வசனம் பாருங்க எப்படி சொல்லுதுன்னா பாருங்க, தன்னை அவன் என்ன பண்ணானம்மா காத்து கொண்டான். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களை வேத வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களை காத்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, இப்போ இந்த அந்த பதவி இருந்து தேடுறான். ஆனா இஸ்ரவேல் ராஜா அங்க வராதனால அந்த சீரியா ராஜுக்கு ஒரு குழப்பம் ஆயிருது. இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா 11வது வசனம் பாருங்க, குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். இப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. நம்ம ரகசியமாக தானே திட்டம் போடுறோம், ரகசியமான தானே பேசுகிறோம். எப்படியெல்லாம் அந்த ராஜாவுக்கு வளவிருக்கலான்னு ரகசியமாக பேசுனா அதெல்லாம் அங்கே லீக்கட் ஆயிருது. நமக்குள்ள இருக்கிற ஆளு யார் அங்கே சொல்ற உளவாளி, நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றான். யாரு? எதிராளி சீரியாவின் ராஜாவினுடைய படையில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான். அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேல் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, உங்களுக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீ உன் பள்ளி அடையில படுத்திருக்கிறையல்ல, தூங்குறையல்ல, நீ அங்க ஏதாவது ரகசியமா பேசினா கூட தேவன் அவனுடைய ஊழியக்காரனுக்கு தெரிவிச்சிருவான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். பாருங்க, ஏன் இன்னைக்கு சபையில தேவ மனிதனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நாம் ஏன் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்றால், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படி, நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் என்ன வஞ்சகம் செய்தாலும் தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், வாரம் வாரம் சபையில போய் அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், வேதத்தை நாம் அனுதினமும் வாசிக்கணும், அதற்கு கீழ்ப்படியணும். பாருங்க, நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. பிறக்கிறப்ப எல்லா குழந்தைங்களும் எப்படி பிறக்கிறாங்க? ஹலோ, நல்லவர்களா பிறக்கிறாங்களா? நல்லா பெஸ்டா பிறக்கிறாங்க. எந்த வஞ்சனையும் தெரியாது, எந்த வாதும் தெரியாது, எந்த சூதும் தெரியாது. சில அம்மாக்களை அடிச்சா கூட அவங்களே தோத்திக்கிட்டே போவாங்க. அம்மா அம்மா அப்படின்னு தோத்திக்கிட்டே போவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? எதுவுமே தெரியாது. அப்படியே வாழ்ந்துட்டா உலகத்துல பாவமே இருக்காது. அல்லேலூயா. ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான், வாலிபர்கள், வாலிப பெண்கள், வாலிப ஸ்திரீகள் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, வாலிப பசங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரியங்கள் அவங்க மனசை டச் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தில் கொலை போட்டு அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, விலகி போறாங்க.
தேவ சமூகத்தை விட்டு விலகி போறாங்க. அப்ப பாருங்க, மைண்டை வந்து சாத்தான் டச் பண்ணிட்டான்னா போதுங்க, ஈஸியா அவங்களுடைய எண்ணத்தின்படி எல்லாத்தையும் மாத்திடுவோம். அதனாலதான் நம்ம இருதயத்தை தேவனுக்கு மட்டும் கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை தேவனுக்கு கொடுத்துட்டோம்னா போதும். அது கல்லான இருதயமானாலும் அதை சதையான இருதயமாய், சுத்த இருதயமாய் மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. நம்ம மனசை ஆண்டவருக்கு கொடுத்துடணும். ஆமா ஆண்டவரே, என் இளமையில் என் வாழ்க்கையில் நான் தவறுகளை செஞ்சது உண்மைதான், என்னை மன்னிங்க கொடுத்துட்டோம்னா போதும். அவர் நம்மை சுத்திகரித்து அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, பள்ளி அறையில் நீ ஏதாவது ரகசியம் பேசினா கூட அதை தேவன் என்ன பண்ணிடுவாரு, அவருடைய ஊழியக்காரருக்கு அறிவிச்சிருவாரு. அவன் ராஜாவை எத்திரிச்சு அப்படி பண்ணிடுவாருன்னு சொன்னோடனே இப்ப பாருங்க, ஃபுல் அந்த பகையும் டைரக்ஷனும் நேரா இப்ப ராஜாவை அடிமைப்படுத்த தேவையில்லை, ஊழியக்காரன் அழிச்சிட்டா போதும். இவங்களுக்கு யாரெல்லாம் வசனம் சொல்றானோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கிறானோ அவனை அழிச்சிட்டா போதும். ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், தேசத்தை பிடித்து விடலாம். பாருங்க, இப்ப ஃபுல் டைரக்ஷனும் இஸ்ரவேலின் ராஜாவின் மீது அல்ல, தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசாவின் மேல அவனுடைய நோக்கம், அவனுடைய பார்வை போகுது. அவன் என்ன பண்றான்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. அப்படின்னு சொல்றான். அப்பொழுது அவன், அந்த ராஜா, நான் மனுஷரை அனுப்பி யார எலிசாவை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. கவனிங்க, இப்ப என்னாச்சுன்னா, தேவ மனுஷனை அழிச்சிட்டா தேவ வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படாது. தேவ மனுஷன் தானே எச்சரிக்கிறான், அவனை அழிச்சிட்டா ஈஸியா அந்த இஸ்ரவேல் தேசத்தை பிடிச்சிடலாம், ராஜாவையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அந்த எலிசா எங்க இருக்கிறான் அவனை போய் பார்த்துட்டு வாங்க, நான் அவனை பிடிச்சிடுறேன். பாருங்க, சீரியாவின் ராஜாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் எது அப்படின்னா, அவங்கிட்ட நிறைய படைகள் இருக்கு, நிறைய ரதங்கள் இருக்கு, நிறைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவன் எதை செய்யணும்னு நினைக்கிறானோ அதை உடனே ஈஸியா செஞ்சிருவான். அவனுடைய படையை அனுப்பி அவன் என்ன பண்ணுவான்னா, ஒருத்தனை பிடிக்கணும்னா அவனை சுத்தியும் போய் என்ன பண்ணிடுவான். ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தனை பிடிக்கணும்னா அவனை சுத்தியும் போய் படைகளை நிறுத்திடுவான். இப்போ பெனதாத் என்கிற ஊர்ல ஒரு வீட்டில் எலிசா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இப்ப இந்த ராஜா என்ன பண்றான், தன்னுடைய படைகளை, யுத்த வீரர்களை, ராணுவங்களை அனுப்பி அவனுடைய அந்த வீட்டை சுத்திலும் தன்னுடைய குதிரை வீரர்கள் ராணுவங்களோடு நிறுத்திடுறான். இப்ப என்ன அப்படின்னா பாருங்க, எப்பவுமே ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு அவனை சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டா தீர்ந்தது, ரவுண்ட் அப் பண்ணிட்டா தீர்ந்தது. அவன் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, சரண்டர் தான். ஒரு கடன் பிரச்சனையில ஒருத்தனை ஆழ்த்திட்டா தீர்ந்தது, அவ்வளவுதான். அவன் கடன் நிமித்தமா அவன் என்ன வேணுமாலும் செஞ்சுதான் ஆகணும். ஆனா இந்த கடன் எப்படி வருதுன்னு பாருங்க, தயவு செய்து பாருங்க. தேவன் நமக்கு நல்ல வேலையை கொடுத்திருப்பாரு, நல்ல வருமானத்தை கொடுத்திருப்பாரு, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல உடல் சுகம், நல்ல ஆரோக்கியம் எல்லாமே கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்முடைய வருமானத்திற்கு மிஞ்சி நம்ம வாழ்வதற்கு என்ன தேவைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நம்ம வீட்டில் குவித்து வைத்திருப்போம். நான் சொல்றதை தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க. ஒருவேளை நமக்கு ஒரு ஃபேண்டு, ஒரு 5 ஃபேண்டு 10 ஃபேண்டு போகுது அப்படின்னா நம்ம 10 அல்ல 20 30 40ன்னு குவித்து வைத்திருப்போம். ஒருவேளை ஒரு புடவை ஒரு 4 5 ஒரு 10 போதும் அப்படின்னா 10 அல்ல
20, 30, 100 அப்படின்னு சொல்லி குவித்து வைத்திருப்போம். தேவையில்லாத பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது வாங்கினான்னா நம்ம வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது வாங்கினா நமக்கு வேணும், அது தேவை இருக்காது. அன்புக்குரியவர்களே, தேவை உள்ளவைகளை நாம் வாங்குவது தேவன் சந்தோஷப்படுகிறார், அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவை இல்லாத காரியங்களை பிடிவாதத்தினாலும் வீம்பினாலும் பெருமையினாலும் நம்ம வாங்கி குவிப்பது நமக்கு அது சாபம். தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டு கடன் ஆயிரும். பாருங்க, கடன் ஆயிட்டா அது தெரியாது நமக்கு. நம்ம திறமை தானே, நம்ம கேட்கறதுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க, நமக்கு மதிப்பு இருக்கு, நமக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எல்லா இடத்துல கை வச்சா சரி நான் கேட்கறேங்க. கடன் கொடுக்கிறவன் சும்மா கொடுப்பானா? ஹலோ, கடன் கொடுக்கிறவன் நம்ம மதிப்பான ஆளுதாப்பா, நல்ல திறமையான ஆளுதான், நமக்கு சும்மா கடன் கொடுப்பாங்களா? வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பாங்களா? சரி வட்டியே வேண்டான்னு சொல்லுவாங்களா? சரி அவன் கொடுத்த காசையே வேண்டான்னு சொல்லிடுவானா? ஒருவேளை இன்னைக்கு வேண்டாம் இல்லை அர்ஜென்ட் பண்ணலைனாலும் அதை வட்டியோடு சேர்ந்து என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் எல்லாமே சேர்ந்து கேட்குறப்போ நம்ம கழுத்தை பிடிக்கிற மாதிரி வந்துடும். நம்முடைய அறிவீனத்தினாலே புத்தியினத்தினாலே நாம் செய்கிற தவறினாலே நம்முடைய கழுத்தை நெரிக்கிற சூழ்நிலை வந்துடும். இப்போ நான் பாருங்க, இப்போ சர்ச்சுக்கு போக முடியாது, ஏன்னா கடன் கட்டணும், டியூ கட்டணும். நல்லா ஆராதிச்சிட்டு இருந்தோம், நல்லா தேவனை சார்ந்திருந்தோம், தேவன் நம்மை நல்லபடியாக வைத்திருக்கிறார். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம். நம்ம தொட்டதெல்லாம் துலங்கினது, நம்ம எங்கே போனாலும் வெற்றி தான். ஆனால் நம்ம தேவையில்லாத காரியத்தை இழுத்து போட்டு தேவையில்லாத காரியத்தில் சிக்கி இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனை மறக்க வேண்டிய சூழ்நிலை. சில பேர் குடும்பத்தை நினைக்க முடியாது, மனைவிகிட்ட அன்பாக பேச முடியாது, பிள்ளைங்க கிட்ட அன்பாக பேச முடியாது. ஏன்னா அவங்க ஓடிதான் ஆகணும், ஓடிதான் ஆகணும். வேண்டாம் அன்புக்குரியவர்களே, இப்போவாவது ஸ்டாப் பண்ணிடுங்க, நிறுத்திடுங்க. தொடர்ந்து நீங்க அந்த தவறையே பண்ணுவீங்களானா நான் சொல்றேன், நீங்கள் இழக்க நேரிடும். தேவன் அவருடைய பாதுகாப்பை உங்களை விட்டு அகற்றி போட்டு விடுவார். தேவனுடைய வார்த்தையின்படி நடந்ததுனால தான் இஸ்ரவேல் ராஜா தன்னை காத்து கொண்டான். தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது நாம் இழந்து போக வேண்டிய சூழ்நிலையாகும். சந்தோஷத்தை இழந்துருவோம், சமாதானத்தை இழந்துருவோம், ஆசீர்வாதத்தை இழந்துருவோம், குடும்ப உறவுகளை இழக்க நேரிடும். நீங்க டென்ஷன்னால பிரச்சனைனால உங்க சரீர சுகத்தை இழக்க நேரிடும். அப்புறம் ஏதாவது பாவம் செய்து பரலோகத்தையும் இழக்க நேரிடும். தயவு கூர்ந்து ஸ்டாப் பண்ணிருங்க. இங்க பாருங்க, அந்த பெனதாத்து அந்த அந்த சாரி சீரியா ராஜா என்ன பண்றானா, இவன் எங்க இருக்கிறானோ அங்கெல்லாம் சுற்றி அவனை வளைத்து கொள்கிறான். பாருங்க, அதுதான் தந்திரம். சுற்றி வளைத்து கொண்டா வீட்டை சுத்தியும் அங்க என்ன பண்றான்னா பயங்கரமான குதிரை வீரர்களோடு ரதங்களோடு சுற்றி வளைத்துக்கிறான். நான் சொல்றது, என்னதான் பிசாசு நம்மளை வளைத்தாலும் நீ அவனுக்கு கீழ்ப்படியாம தேவ வார்த்தைக்கு கீழ்ப்பட்டீன்னா தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆனா நம்ம எப்பவுமே தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லைன்னா என்ன, நம்ம சாதாரண பிசாசு சுத்தி வளைச்சாவே போது நம்ம என்ன ஆயிடுவோம்? ஒரு நெருக்கடி கொடுத்தே ஆகணும்னு பிடிச்சானா என்ன ஆயிடுவோம்? நம்ம சரண்டர், வேற வழியே இல்லை. ஆனா தேவன் நம்மோடு இருக்கு. இப்ப பாருங்க, ஊழியக்காரன் பாருங்க, இவன் சீரியா ராஜா கவனிங்க, எருசலேமின் ராஜாவை பிடிக்க வகை தேடுறான். அவனுக்கு ஆலோசனை பண்ணி எலிசா தப்பு வைக்கிறான். நான் கேட்குறேங்க, ஒரு ராஜாவுக்கே ஆலோசனை கொடுத்து தப்பு வைக்கிற ஒரு ஊழியக்காரனால தன்னை காத்துக்கொள்ள முடியுமா? முடியாதா? ஹலோ, அல்லேலூயா.
இங்க பாருங்க, தேவ மனிதன் தேவனுக்கு காத்திருப்பதனாலே என்ன தந்திரம் நடந்தாலும் தேவன் அதை அவரிடத்துல மறைக்காம சொல்லுவாரு. அப்ப பாருங்க, அப்படி சொல்லும் பொழுது அந்த தேவ மனிதன் எச்சரிக்கையா இருப்பான். இப்போ ராஜா நினைச்சுக்கிட்டான், அவனை அழிக்கல, இவனை பிடிச்சி அழிச்சிட்டா போதுன்னு சொல்லி அங்க வீட்டை சுத்தி அங்க என்ன பண்றான், குதிரைகளை கொண்டு போய் நிறுத்திடுறான். 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். எல்லாம் வளைத்து கொண்டார்கள் அர்த்தம், ரவுண்ட் பண்ணிட்டாங்க. குதிரைகள் ரதங்கள் யுத்த வீரர்களோடு பட்டணத்தையே இரவுல வந்து என்ன பண்ணிட்டாங்க. வசனம் ஒன்று சொல்லுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். தேவனுக்கு பயப்படுகிற தேவ மனுஷனே, எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து நின்னாலும், சத்துரு எவ்வளவாய் வளைத்து கொண்டாலும், கர்த்தர் அவனோடு இருப்பதனாலே அது ஒன்றும் அவனை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக் மேசாக் ஆபேத் நெகுவை அக்கினி ஜுவாலையில போட்டாலும் அந்த அக்கினி ஜுவாலையிலே அவர்களோடு இறங்கி அவர்களை தப்புவித்த அதே தேவன் இன்றைக்கும் நம்மை தப்புவிக்க பாதுகாக்க போதுமானவராயிருக்கிறார். ஆனா ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறீர்களா? தேவனுடைய வசனத்தை சார்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பலத்தினாலே எதையும் செய்யலாம் என்று நினைத்தால் பிசாசு உங்கள் மனதை கெடுத்து அவனை தன் பக்கமாய் இழுத்து வைத்து உங்களை வளைத்து உங்களை விழச் செய்து விடுவான். நீங்கள் கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருப்பீர்களானால் எவ்வளவு சூழ்நிலைகளாயிருந்தாலும் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தானியேலை பார்த்து அந்த ராஜா கேட்டான், உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உள்ள இருந்து சத்தம் வருது, ராஜாவே நீர் வாழ்க, என் தேவன் என்னை தப்புவித்தார்னு சொல்றாரு. பாருங்க, அந்த ராஜா கேட்கறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். சரி, இப்ப நம்மளை யாராவது கேட்கிறாரு, ஒவ்வொருத்தரும் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறன்னு நம்மளை யாராவது பார்த்து சொல்ல முடியுமா? ஹலோ, சரி, இடைவிடாமல் ஆராதிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், நீ வாரம் தவறாமல் சபைக்கு போகிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா பெஸ்ட். இனிமேலாவது தேவனை அதிகமாய் தேடுவோம், தேவனை அதிகமாய் பிடித்துக் கொள்வோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இங்க அந்த ராஜா நினைக்கிறான், எப்படியும் அவனை பிடிச்சிடலான்னு பட்டணத்தை பூரா வளைந்து கொண்டான். இங்க கவனிங்க, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது அந்த வேலைக்காரன் என்ன சொன்னான்? எஜமான நோக்கி சொல்றான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் அப்படின்னு கேட்கிறான். கவனிங்க, ஐயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ரதத்தையும் குதிரை வீரரையெல்லாம் காலையில் எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு பார்த்தா எதிரி நாட்டுக்கார வந்து குதிரைகளோடு ரதங்களோடு யுத்த வீரர்களோடு வந்து சுத்தி வளைச்சுக்கிட்டான். அது குறிப்பா ஒரே ஒரு ஆளை பிடிக்க. அவன் வேலைக்காரன் பார்த்து ஐயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம செத்தோம், காலி, இன்னைக்கு ஆண்டவன் எஜமான் காலி, அவனோடு கூட வந்த நானும் என்ன பண்ணேன், காலி தான், அவ்வளவுதான், செத்தோம். ஏன்னா குதிரை வீரர்கள், ரதங்கள், யுத்த வீரர்கள், ராணுவம் எல்லாமே சுத்தி வளைஞ்சு நிக்குது. பாருங்க, நீங்க சில சமயத்துல பிரச்சனைகளை பார்த்து, வியாதியை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னா
நீங்க உங்க பலத்தில் இருக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க தேவனை நம்பி இருக்கிறீங்கன்னா உங்க வியாதி உங்களை மேற்கொள்ளாது. தேவன் வியாதியை ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவார். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை. நீங்க உங்க பலத்தை சார்ந்திராம தேவனை சார்ந்திருப்பீர்களானால், உங்க பாவ காரியங்களிலிருந்து விடுதலை ஆவீர்களானால், உங்க கடன் பிரச்சனை ஒரு மேற்ற இல்லை. கர்த்தர் அதை கட்டுவதற்கு பலன் செய்வார். நீங்கள் உங்களை சார்ந்திராம தேவனை சார்ந்திருப்பீர்களானா, உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா வருகிற பிரச்சனைகள் ஒரு பொருட்டே இல்லை. கர்த்தர் அவைகளை எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், நோய் ஓடிரும், பேய் ஓடிரும், எல்லாமே மாறிடும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா காற்று கடலும் இறையாதேன்னா அப்படியே நிற்கும். நீங்கள் நம்புகிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இப்ப பாருங்க, சாதாரணமான மனிதன் தான் பிரச்சனைகளை பார்த்து அஞ்சுவான், பயப்படுவான். ஐயோ நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்றான். ஆனா தேவ மனுஷனுக்கு எல்லாமே தெரியும். அங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவன் ஊழியக்காரன் சொல்றார், பயப்படாதே. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். நான் உங்களுக்கு சொல்றேங்க, நீங்க ஏதாவது பிரச்சனையை பார்த்து அஞ்சி கொண்டிருப்பீர்களானால், அது எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, பயந்து கொண்டிருப்பீர்களானால், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, வியாதியை பார்த்தோ, பிரச்சனையை பார்த்தோ, குடும்ப சூழ்நிலையை பார்த்தோ, கடனை பார்த்தோ, அல்லது ஏதாவது காரியத்தை குறித்து நீ அஞ்சி கொண்டு பயந்து கொண்டு இருப்பாயானால், உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கைகளை தட்டி இதே வார்த்தையை தான் யோவான் எழுதுறார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதனை சுற்றிலும் ரதங்களும் குதிரை வீரர்களும் அங்கே இராணுவமும் சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க. அந்த எலிசா அந்த வீட்டில் இருக்கிறான். வெளியில அதிகாலமே வந்து வேலைக்காரன் பார்த்துட்டு, ஐயோ ஆண்டவனே நாம செத்தோம் அப்படிங்கிறாரு. இவர் உள்ள இருந்துட்டு சொல்றாரு, அதெல்லாம் பயப்படாதே, அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆனா ஒண்ணு, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் பாருங்க, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி ஒரு ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே. இப்ப எலிசாவுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அங்க குதிரைகள், யுத்த வீரர்கள், இராணுவங்கள் அங்க ஏராளமா சுத்தி இருக்கிற படையெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க ஒருத்த கூடவே இருந்துகிட்டு ஐயோ நாம செத்தன்னு சொன்னோம் பார்த்தையா, அவன் தான் பிரச்சனை. இவர் விசுவாசத்தோடு உள்ள நல்லா இருக்காரு. ஆனா வெளியில வந்து பார்த்துட்டு இவன் மட்டும் என்னன்னு சொல்றான், ஐயோ ஆபத்து, ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னான் பார்த்தியா, இவனுக்கு தான் சொல்றாரு அவரு, இவன் கண்களை ஃபர்ஸ்ட் திறந்துடலாம் ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இப்ப பாருங்க, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். இங்க பாருங்க, அவங்க அந்த பட்டணத்தை சுற்றி தான் நிக்கிறாங்க. ஆனா இங்க எலிசாவை சுத்தியும் நிக்கிறாங்க, மலைகளை சுத்தியும் நிக்கிறாங்க. ஹலோ, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இவங்க சாதாரண குதிரைகளோடு தான் நிக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான இராணுவங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவன் உன்னை பாதுகாத்திருக்கிறார். தேவன் உன்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். தேவன் உன்னை காக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அதை பார்த்த உடனே இப்ப வேலைக்காரனுக்கு எப்படி இருக்கும்?
பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும், ஆச்சரியமா இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, அங்க பாருங்க, நிறைந்திருக்கிறதை கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எலிசாவுக்கு நல்லாவே தெரியும், எப்போ எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் யுத்தம் பண்ண தேவையில்லை, எனக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். எப்போ எனக்கு ஆபத்து வந்தாலும் நான் ஒன்றும் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக யாவற்றையும் தேவன் செய்து முடிப்பார். அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க உங்க பிரச்சனைக்காக, உங்க தேவைகளுக்காக, உங்க வியாதிக்காக நீங்க ஒருவேளை கஷ்டப்பட்டு கலங்குனீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க முடிய கூட உங்களால வெள்ளையாவோ கருப்பாகவோ மாற்ற முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க முடிய கூட நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா தேவன் எதையுமே செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எலிசா அதுதான் நம்பினான். ஒரே ஒரு ஜெபம் தான், கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். என்னன்னு, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். ஏன்னா அவங்க பயங்கரமா வர்றாங்க, அவங்க கண்ணு தெரியாம போகணும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. கண்மயக்கம் உண்டா, கண்ணு அவங்களுக்கு மங்களாயிரணும், மயங்கிடணும், அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, யாரு என்னன்னு தெரியக்கூடாது. ஆனா உண்மையாலுமே அவங்க யாரை பிடிக்கலான்னு வர்றாங்க, எலிசாவை தான் பிடிக்க வர்றாங்க. கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். சரி, நான் உங்களை கேட்குறேன், உங்களை எது நெருக்குதோ, எது உங்களை சுற்றி உங்க பிரச்சனைக்கு காரணமா இருக்கோ, எது உங்களை சுற்றிலும் வளர்ந்து கொண்டு நீங்க பயப்படும் மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுதோ, அந்த காரியத்தை பார்த்து நீ ஒண்ணுமே இல்லாம போ அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதா? நீ செயலிழந்து போ, நீ என்னை மேற்கொள்ள முடியாது, நீ என்னை பாதிக்க முடியாது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவரே இந்த பிரச்சனையை என்னை விட்டு எடுத்து போடும். சுற்றிலும் இருக்கிற 1000-10000 ரதங்களை, யுத்த வீரர்களை, இராணுவத்தை பார்த்து இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணா எலிசா. கர்த்தர் அதே மாதிரி செய்தார். நான் சொல்றேங்க, நீங்க உங்க பிரச்சனை எதுவோ அது, நம்ம நிறைய டைம் என்ன பண்றோம் தெரியுமா, நம்ம பிரச்சனை எதுவோ அதை பெருசாக்குறோம். இப்ப பாருங்க, நான் சொல்றேன், எலிசாவுடைய பிரச்சனை கண்மயக்கம், அது ஒண்ணுமே இல்லாம போகணும். அதுதான் எலிசாவுடைய ஜெபம். அவங்களுக்கு கண்மயக்கம் வந்து, நான் யாரு, என்னை தாக்க வர்றாங்க, அது தாக்காத மாதிரி போகணும், அவ்வளவுதான். பிரச்சனை எதுவோ அது என்னை தாக்க கூடாது, அவ்வளவுதான். பிரச்சனை இருந்துட்டு போகட்டும், ஆட்கள் இருந்துட்டு போகட்டும், ஆனா அது என்ன பண்ணக்கூடாது, தாக்க கூடாது. பாருங்க, யாப்பேசு அப்படிதான் ஜெபம் பண்ணான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுல இருந்து என்னை தப்புவீங்க, காப்பாத்தும் அப்படின்னு ஜெபம் பண்ணான். அதே மாதிரி அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய டைம் ஆண்டவரே ஜெபத்துல கூட போய் பாருங்க, எனக்கு இந்த வியாதி இருக்குன்னே ஜெபம் பண்றோம். இருக்குன்னு சொல்லணுமா, இல்லாம போகணும்னு சொல்லணுமா? ஹலோ, இல்லாம போகணும்னு ஜெபம் பண்ணணும். எனக்கு கடன் இருக்கு தெரியுது, அது என்ன பண்ணணும், அது இல்லாம போகணும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளக்கூடாது, நான் தான் அதை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம இல்லாம எதுவோ அந்த பிரச்சனையை தான் மாத்தணுமோ ஒழிய நம்ம அதை சொல்லி புலம்ப கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்னு இன்னொரு வசனம் அதுல சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க அப்படி ஜெபம் பண்ணோன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியல, எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துட்டான். ஈஸியா ஒண்ணுமே பண்ணல, எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் கண்ணு தெரியாம, இங்க யாரப்பா எலிசா அப்படின்னு கேட்கறாங்க. யாருக்கிட்ட? எலிசா கிட்டே போய் கேட்கறாங்க. அவனா வா காட்டுற அப்படின்னு கூட்டிட்டு போய் ராஜா, இஸ்ரவேல் ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அந்த ராஜா என்ன பண்றான், நான் இவனை வெட்டிடலாமா, எல்லாரையும் வெட்டி போட்டுருட்டா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு எலிசா சொல்றாரு, யோ நீ என்ன போய் படையெடுத்துட்டு போய் ஜெயிச்சு உங்க கையில வந்தாங்களா வெட்டி போடுறங்கிற, கம்முன்னு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுடு, ஒரு பெரிய விருந்து பண்ணி என்ன பண்ணி சத்துருக்களுக்கு விருந்து பண்ணி அனுப்பிச்சுடு அப்படிங்கிறார். அல்லேலூயா.
பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகளை நிறைய டைம் அப்படிதான், அவன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு அப்படிங்கிறாரு. இது பழைய ஏற்பாட்டில் தேவ ஊழியக்காரர்கள் செய்ததான் அவர் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மெல்லாம் நம்ம சத்துருக்கள் அடங்கி போனாலும் ஒடுங்கி போனாலும் ஒன்றும் இல்லாமல் போனா கூட நம்ம தூக்கமெல்லாம் இதுதான். ஐயோ அவன் அப்படி இருக்கானே, இவ இப்படி இருக்காளே, அவங்கள பற்றியே தான் நம்ம நினைப்பெல்லாம். ஆனால் இங்கே வந்து என் நினப்பாவே அப்படின்னு ஆண்டவரை பற்றி பாடுறது. ஆனால் நம்ம நினைப்பு போகிற யார் மேலே? நம்ம எதிரிகள் மேலே, நம்ம பிரச்சனைகள் மேலே, நம்ம நோய் மேலே அதையே நினச்சிட்டு இருக்கிறது. நான் சொல்கிறேங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் பாரங்களை கர்த்தர் மேலே இறக்கி வச்சிருங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான தூதர்களை நிறுத்தினது போல உங்களை சுற்றிலும் கர்த்தர் அக்னிமயமான தூதர்களை வைத்திருக்கிறார். எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது, எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும், உன்னுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கட்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபம்